வகிப்பதற்கு வாய்ப்பளித்த ஆர்கேஎஸ் கல்வி குழுமத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கிற டாக்டர் ஜி மோகனசுந்தரம் முதல்வர் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் டாக்டர் ஜிஎஸ் குமார் அவர்களே, ER-N கோவிந்தராஜு செயலாளர் அவர்களே, டாக்டர் டி மணிவண்ணன் துணைத் தலைவர் அவர்களே, டாக்டர் பி திருஞான சம்பந்தம் துணைத் தலைவர் அவர்களே, மிஸ்டர் KPR பி ரவி துணைத் தலைவர் அவர்களே, தலைமை உரை நிகழ்த்த சிறப்பிக்க வந்திருக்கும் டாக்டர் கே மகுடமுடி தலைவர் அவர்களே, பொறுப்பாசிரியர் டிஜிட்டல் தலைமை அதிகாரி நியூஸ் 7 தமிழ் கூகுள் நியூஸ் உண்மை செய்தி கண்டறியும் பயிற்சியாளர் திருமிகு கூகா சுகிதா சாரங்கராஜ் அவர்களே, தமிழ் எழுத்தாளர் மற்றும் விழிப்புணர்வு பேச்சாளர் திரு தா கார்த்திக் அவர்களே, நகைச்சுவை நடிகர் இயக்குனர் பலகுரல் கலைஞர் திரு ஹரி தேவா அவர்களே, இறுதியாக நன்றி உரை வழங்க இருக்கும் டாக்டர் பி ஜான் விக்டர் துணை தலைவர் முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் சமூக ஆர்வலர் அண்ணன் அருண் கென்னடி அவர்களே, பத்திரிகை துறை சகோதரர்களே, எதிர்காலத்தில் அறிவுத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டை வழிநடத்த காத்து கொண்டிருக்கும் என் அருமை மாணவ செல்வங்களே, அவர்களை கற்புர மாணவனாக இருந்தாலும் கரிக்கட்டை மாணவனாக இருந்தாலும் அவர்களை ஊதி ஊதி அறிவாளியாக மாற்றிய ஆசிரிய பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் 2 தகவல்களை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நேரம் கடந்துள்ளதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இப்பொழுது, அதற்கு முன்னால் விழுப்புரம், ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம், கல்வித்தரத்திலே மிகவும் பின்தங்கிய மாவட்டம் நம்ம விழுப்புரம் மாவட்டம். இதற்கு முன் மாவட்ட கல்வி அதிகாரிகள் நிறைய பேர் இருந்தார்கள். திரு கண்ணப்பனுக்கு பிறகு நரேஷ் என்கின்ற மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி, இப்போ ஜான் டைரக்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வருவதற்கு முன் வரை ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 15% 20%, 25% வரைக்கும் தான் இருக்கும். ஐயா, அது உண்மைதானுங்களே? நம்ம நரேஷ் சார் வருவதற்கு முன்னாடி, சிஓ வருவதற்கு முன்னாடி நம்ம கல்வி மாவட்டத்தில் 25% மேலே தேர்ச்சி சதவீதம் போனதே இல்லை. அவர் வந்த பிறகு விழுப்புரம் கல்வி மாவட்டம் சில அருண் கென்னடி அண்ணன் கூட அவரை சந்தித்து எஜுகேஷனுடைய நிலையை எடுத்து சொன்னார்கள். நான் அறிவேன். அவரை போன்று நாங்களும் அவரிடம் சென்று விழுப்புரம் கல்வி மாவட்டத்தினுடைய கல்வி தரம் மிக குறைவாக இருக்கிறது, மாணவர்களுடைய கற்றல் விதம் குறைவாக இருக்கிறது என்று கூறிய பிறகு அவர் மாலை நேர சிறப்பு பயிற்சி வகுப்பை துவங்கினார். அந்த ஆண்டு 45% கல்வி தரம் உயர்ந்தது. அவர் இந்த மாவட்டத்தை விட்டு செல்லும் பொழுது 65% வரைக்கும் கல்வி தரத்தை உயர்த்தி விட்டு சென்றார். இதனால் வரை அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வாறு நரேஷ் அவர்கள் இந்த மாவட்டத்தின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு அரும்பாடுபட்டாரோ அதே போன்று
டாக்டர் ஆர்கேஎஸ் கலைக்கல்லூரியும் இந்த பகுதி கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் மிக குறைந்த கட்டணத்தில் கிராமப்புற மாணவர்கள் அறிவை பெற்றார்கள் என்றால் அதை நான் நெஞ்சுற சொல்வேன் டாக்டர் ஆர்கேஎஸ் கலைக்கல்லூரியினுடைய முயற்சியால் தான் என்று. அவர் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கல்வி தரத்தை மட்டும்தான் உயர்த்தினார். நான் அறிவேன், சேலத்தினுடைய வடக்கு பகுதி, விழுப்புரம் மாவட்டம், தற்பொழுது உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலையினுடைய தெற்கு பகுதி, இந்த 4 மாவட்டத்தினுடைய கிராமப்புற மாணவர்கள் படித்தார்களேயானால் அதற்கு முக்கிய காரணம் டாக்டர் ஆர்கேஎஸ் கல்லூரியினுடைய முழு முயற்சியால் தான். அவர்களுக்கு இந்த நேரத்தில் அந்த குழுமத்திற்கு நான் நெஞ்சார நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அருமை மாணவ சொந்தங்களே, மாணவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி 3 செய்தி தான். ஒன்று கல்வி சம்பந்தப்பட்டது, இரண்டாவது நேரத்தை கணக்கிட்டு பயன்படுத்துவது, மூன்றாவது முயற்சி எடுப்பது. இது 3ஐயும் நீங்கள் சரியாக செய்தால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயரத்தையும் நாம் எட்ட முடியும் என்று கூறிக்கொண்டு, கல்வி கல்வி ஏழைகளுக்கு செல்வம், கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு படிப்பு பாதுகாப்பு. இதன் உண்மையை 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னரே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த யோசித்த காரணத்தினால்தான் கல்வி ஒருவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவனை பாதுகாக்குகிறது. கல்வி ஒன்றுதான் படிக்கும் மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் பாதுகாக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் கட்டாயம் கல்வியை இடைநிறுத்தல் கூடாது. அவன் உயர்கல்வி வரை அவசியம் படிப்பதற்கான உந்துதலை உங்களைப் போன்ற மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். நீ ஒரு பெரிய காரியத்தை ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்றும், நீ ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்றும், அந்த காரியத்தில் நீ வெற்றி பெற்றுவிட்டால் அவர்களே உன்னை பார்த்து சொல்வார்கள் இது விடாமுயற்சி என்பார்கள். நீ வெற்றி பெற்று விட்டால் அவர்களே சொல்வார்கள் இது விடாமுயற்சி என்பார்கள். இதுதான் உலகம். ஒரு ஓட்டப்பந்தய மைதானத்தில் ஒரு வீரன் மிக குறுகிய காலத்தில் வெற்றி கோட்டை அடைந்தானேயானால் அவன் பயிற்சி மைதானத்தில் கண்டிப்பாக நிறைய வேர்வையை சிந்திருக்க வேண்டும், அவன் உழைத்திருக்க வேண்டும், அவன் கடுமையாக பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் அந்த குறுகிய காலத்தில் வெற்றி கோட்டை அடைந்திருப்பான். மாணவர்களே, எக்காரணத்தை முன்னிட்டும் நேரத்தை வீணாக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டிட்டும் மாணவர்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையே நேரம்தான். நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையே நேரம்தான். ஓடுவது கடிகாரத்தின் முள்ளல்ல மாணவர்களே, உங்கள் வாழ்க்கை. ஓடுவது கடிகாரத்தின் முள்ளல்ல மாணவர்களே, உங்களினுடைய வாழ்க்கை. இயலாமையால் தோற்பவர்களை விட முயலாமையால் தோற்பவர்களே இந்த உலகில் அதிகம். மாணவர்களே, இயலாமையால் தோற்பவர்களை விட முயலாமையால் தோற்பவர்களே இந்த உலகில் அதிகம். முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல. மாணவ மாணவிகளே, முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. மாணவர்களே,
நீ புத்திசாலியாக பிறக்கவில்லை என்பது இது உன்னுடைய தவறல்ல. நீ புத்திசாலியாக பிறக்கவில்லை என்பது உன்னுடைய தவறல்ல. ஆனால் நீ படிக்க முயற்சிக்காமல் இருப்பது உன்னுடைய தவறு. ஆனால் நீ படிக்க முயற்சிக்காமல் இருப்பது உன்னுடைய தவறு. சரித்திரத்தை படிப்பவனுக்கும் சரித்திரத்தை படைப்பவனுக்கும் வித்தியாசம் வேண்டாமா? சரித்திரத்தை படிப்பவனுக்கும் சரித்திரத்தை படைப்பவனுக்கும் வித்தியாசம் வேண்டாமா? கண்டிப்பா இருக்க வேண்டும். வாழ்க்கை என்ற பாதையில் முதல் புள்ளியில் 1000 பேர் இருப்பார்கள், மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை போல. ஆனால் முடிவு புள்ளியில் காலியாகத்தான் இருக்கும். 3 பேர் மட்டுமே வெற்றி பெறுவார்கள். அந்த வெற்றியாளனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மாணவ மணிகளே, தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டாதவர்கள் பந்தய மைதானத்தில் இருந்தே இடையிலேயே வெளியேறுவார்கள். தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டாதவர்கள் அந்த பந்தய மைதானத்தில் இருந்தே வெளியேறி விடுவார்கள். மாணவர்களே, நீங்கள் கல்லூரிக்கு என்ன நோக்கத்திற்காக வந்தீர்களோ அதை தொடர்ந்து காட்டினால் மட்டுமே நீங்கள் எட்டக்கூடிய உயரத்தை எட்ட முடியும். இருட்டு மனிதர்கள் எதை வேண்டாலும் சொல்லட்டும், வெளியில் உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. போராட்ட களத்தில் போராட துணிந்தவனுக்கு வெற்றி கதவு திறந்தே இருக்கிறது. போராட்ட களத்தில் போராட துணிந்தவனுக்கு வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கிறது என்று கூறி எனக்கு முன்னிலைக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.